ஐயா வணக்கங்க ஐயா, இன்னைக்கு வல்லாரையை பத்தி பேசுறேன்னு சொன்னீங்க. ஆமா நீங்க பெங்களூர்ல இருந்து வந்திருக்கீங்க. ஆமா சொல்லுங்க ஐயா, வல்லாரை பத்தி அப்படி என்ன பேச போறீங்க? வல்லாರೆ ಒಂದಯ್ಯ ನಮ್ಮ ಕರ್ನಾಟಕಲ್ಲೇ ಇದು ಒಂದೆಲಗಾன்னு சொல்லுவாங்க. ಒಂದೆಲಗಾன்னு சொல்லுவோம். ஓகே. ஆக்சுவலி ಒಂದೆಲಗಾன் நமக்கு மார்க்கெட்ல கிடைக்கும். அது வந்து ದೊಡ್ಡದಾಗಿ பெருசா இருக்கும். பெருசா இருக்கும். ஆமா. இந்த இந்த நாட்டு ரகம் கிடைக்காது. இந்த ரகம் கிடைக்காது. ಹಳ್ಳಿ ಸೈಡ್ ಎಲ್ಲ நம்மளுக்கு கிடைக்கும். ಹಳ್ಳಿನ ஊர் பக்கம் உள்ள அங்கெல்லாம் கிடைக்கும். இதை நாம சட்னி வச்சு சாப்பிடுவோம். கொஞ்சம் புளி மிளகாய் அங்கே காந்தாரி மிளகான்னு வரும். அதை போட்டுட்டு நம்ம சட்னி மாதிரி பண்ணுவோம். ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்டா. இதை சாப்பிட்றதுனால ஹேர் எல்லாம் நல்லா அடர்த்தியாக வரும். ஸ்கின் எல்லாம் நல்லா க்ளோயிங்காக இருக்கும். அப்புறம் நம்ம டேஸ்ட் பட்ஸ் எல்லாம் நல்லா ஒர்க் ஆகும். துவர்ப்பு புளிப்பு சேர்ந்த டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தையெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க இதை சாப்பிட்றதுனால. இது எப்படி மக்களுக்கு அதாவது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம், பெரியவங்களுக்கு எப்படி செய்யலாம்? இப்போ வந்து இதை அப்படியே அரைச்சி பச்சையாக சாப்பிட்றது நல்லது. இது கூட தேங்காய் கொஞ்சம் புளி காந்தாரி மிளகாய் இதெல்லாம் போட்டு ருப்பி சட்னி மாதிரி பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வதக்கி ஆமாம் தோசை வதக்கி அப்படி பண்ணலாம். ஒகரணைன்னு சொல்லுவோம் நம்ம கர்நாடகாவில். அதை போட்டு பண்ணுறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே பச்சையாக கூட சாப்பிடலாம், ஹெல்த்தியாக இருக்கும். ஓகே. இது சாப்பிட்றதுனால என்ன நன்மைகள், என்ன 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 பிரச்சனைகள் சரியாகும்? அதான் நம்மளுக்கு ஹேர் நல்லா வரும், டைஜஷன் நல்லா ஆகும். அப்புறம் ஸ்கின் எல்லாம் நல்லா க்ளோயிங்காக இருக்கும், கண்ணெல்லாம் பிரைட்டாக இருக்கும். லக்ஷ்மி கட்டாக்ஷன் கூட சில பேர் சொல்லுவாங்க இதில் லக்ஷ்மி வாழோன்னு. ஹேர் ஆயிலுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. ஸ்கேல்ப் இந்த டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் எல்லாம் நல்லா வரும். உள்ள பிரெயின் புத்தி கூர்மை அதிகமாக இருக்கும். பிரில்லியண்டாக இருக்காங்க பசங்கள்லாம். இப்போ பசங்கள்லாம் டெய்லி ஒரு 4-5 இலையை சாப்பிடலாம். அப்படி எல்லாரும் வளர்த்தீங்கன்னா இது சின்ன இடத்துல நீங்கள் எல்லாம் வளர்த்தலாம். அப்படியே பச்சை சாப்பிட முடியுமா? கண்டிப்பாக சாப்பிடலாம். என்ன டேஸ்ட்ல இருக்குங்க ஐயா? துவர்ப்பு கொஞ்சம் புளி மாதிரி. ஆமா. இதை கூட சின்ன காந்தாரி மிளகு போட்டா இல்ல திப்பிலி போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஆமா. நேயர்களே, ரொம்ப அற்புதமான ஒரு வாலிப வயசுல ரொம்ப அற்புதமா டிப்ஸ் சொல்லியிருக்காரு. கண்டிப்பா நாட்டு வல்லாரையை சாப்பிட்டு நோய் நொடி எல்லாம் ஆரோக்கியமா இருங்க ஐயா. ரொம்ப அற்புதமா டிப்ஸ் சொல்லியிருக்கீங்க. நன்றிங்க ஐயா.